family, welcome to our channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 10 minutes அப்படியே வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா போய் ரெடி பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஸ்பைசஸ், பட்டர். கடாய் வச்சுக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம உருண்டை போட்டுடலாம். சப்பாத்திக்கு மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் மின்ச குக்கிங்னால நான் சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ மாவை சப்பாத்தியை ஊற்றிக்கலாம். சப்பாத்தி ஊற்றியாச்சு. தோசை கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம மசாலாவை வந்து மிக்சரில் போட்டு அடிச்சிடலாம். மசாலா ஆறட்டும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். தோசை கல்ல வச்சிடலாம். கல்ல எண்ணெயை ஊற்றி சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை ஹாட் பாட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
மசாலா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா விட்டு அதில் போட்டுக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான தேவை பன்னீர். இது நான் வீட்லயே செஞ்சது. பட்டரை கியூபா கட் பண்ணி சுத்தண்ணில போட்டுக்கலாம். சாஃப்டா வரும். இப்போ கட் பண்ண பன்னீரை பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ சுத்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். 10 minutes ஆகட்டும். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ ஒரு பன்னீராக எடுத்து மசாலாவில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சுக்காக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். செம்மையா மழை பெய்யுது. இந்த டைமுக்கு சாப்பிட சூப்பரா இருக்கு.